ஹாய் லவ்லி ரன்னர் ஃபேன்ஸ். எபிசோட் 2ல நட்டனோட ரோட்ல நின்னுட்டு இருந்த 2 பேரு அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாப்போமா? ஒரு பெஞ்ச்ல சோன்ஜேவும் இம்சோலும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது கார் ஆக்சிடென்ட் ஆச்சான்னு சோன்ஜே கேட்க 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனா எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு எல்லாம் மறந்துட்டேன்னு சொல்றாங்க. ஸ்விம் பேண்ட்ஸ் இம்சோல் தான் எடுத்தாங்கன்னு தப்பா நினைச்சதுக்கு சோன்ஜே சாரி கேட்டுட்டு நீ ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றேன்னு புரியுதுன்னு சொல்றாரு. ஆனாலும் அவர் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதாவும் இம்சோல் கனவுல வந்த எதுவுமே நடக்காதனும் அந்த காம்படிஷன்ல மெடல் வின் பண்ண போறதாவும் சொல்றாரு. சோன்ஜே சொன்ன மாதிரியே இந்த காம்படிஷன் அட்டென்ட் பண்றாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இம்சோல் அங்க வந்துடுறாங்க. மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லேப் முடியறப்போ சோன்ஜே செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. பயங்கர ஃபியர்ஸான காம்படிஷன்ல கடைசியா சோன்ஜே தான் வின் பண்றாரு. காம்படிஷன் முடிகிற வரைக்கும் இம்சோல் யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் ஒண்ணுதான், டெஸ்டினின்னு ஒண்ணு இருக்கா? அப்படி இருந்தா என்ன பண்ணாலும் இன்னைக்கு சோன்ஜேக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆகுமா? அப்படி இருந்தா ஃபியூச்சர்லயும் சோன்ஜேவை காப்பாற்ற முடியாதேன்னு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த மேட்ச்ல சோன்ஜே வின்னும் பண்ணிடுறாரு, இன்ஜுரியும் ஆகல. அதனால இம்சோலும் ஹாப்பி, சோன்ஜேவும் ஹாப்பி. இந்த காம்படிஷனுக்கு முன்னாடி நாள் நைட் மழையில நனைஞ்சதுனால இம்சோலுக்கு ஜாக்கெட் கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு ஃபிளையிங் கிஸ் எல்லாம் கொடுக்கறத இன்யூக் பார்த்துடுறாரு. அதை சமாளிக்க அவருக்கும் 2 ஃபிளையிங் கிஸ். இம்சோல் தேசாங்க கிரஷ்ன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்ததெல்லாம் பரவாயில்லையான்னு சோன்ஜே கிட்ட கேக்குறாரு. அவங்க 2 பேரும் ஒன்னும் டேட் பண்ணலையே, அது இல்லாம என் ஃபேன்னு சொன்னான்னு சொல்றாரு. ஃபேனா இருக்கிறது வேற, ஃபீலிங்ஸ் இருக்கிறது வேறன்னு இன்யூக் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உன் ஃபீலிங்ஸை கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவியான்னு இன்யூக் கேக்குறப்போ நாளைக்கு காம்படிஷன்ல கோல்டு வின் பண்ணிட்டு அவகிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றாரு. காம்படிஷன் முடிச்சுட்டு சோன்ஜே இம்சோல்ல சாப்பிட கூட்டிட்டு போறாரு. அங்க இம்சோல் தேசாங்கோட ஃபேனா இல்ல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேக்குறாரு. அதெல்லாம் பழசு, எதுவுமே இல்லன்னு இம்சோல் சொன்னதால சோன்ஜே பயங்கர ஹாப்பி. சாப்பிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கப்போ இதுதான் கரெக்ட் டைமிங், சொல்லிடலான்னு யோசிக்கிறாரு. அப்ப கரெக்டா போட்டோ பூத்தை பார்த்த இம்சோல் போட்டோ எடுக்கலான்னு கேக்குறாங்க. சோன்ஜே அதுக்கு எனக்கு போட்டோ எல்லாம் எடுக்க பிடிக்காது, ஆனா வெயிலா இருக்குங்கிறதுனால அவங்க கூட வரேன்னு கொஞ்சோண்டு சீன் போட்டு போட்டோ எடுக்க போறாங்க. இம்சோல் ஒரு கியூட்டான போஸ்ட் ஆனப்போ ஃபர்ஸ்ட் சீன் போட்டாலும் அதுக்கப்புறமா அதை பண்ணி போட்டோ எடுத்துடுறாங்க. சொல்றதுக்கு இதுதான் கரெக்டான டைமோன்னு சோன்ஜே ஸ்டார்ட் பண்றப்போ போட்டோ பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வருது. சோன்ஜே சொல்றதை விட்டுட்டு இம்சோல் அந்த போட்டோஸ்ல டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. பஸ்ல போயிட்டு இருக்கப்போ இப்பயாவது சொல்லலான்னு சோன்ஜே ட்ரை பண்றப்போ ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு இம்சோல் சொல்லிடுறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு புரிஞ்சுட்டு இம்சோலோட அர்ஜென்ட் பாத்ரூம் சிச்சுவேஷனை சோன்ஜே ஹேண்டில் பண்ணி ஹெல்ப் பண்றாரு. எடுத்த வீடியோ டேப்பை ஓனர் பாக்குறதுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்துடலான்னு சோன்ஜேயோட அப்பா ட்ரை பண்றப்போ முடியல. இம்சோலோட அம்மா பாத்துட்டாங்க. சோன்ஜேயும் இம்சோலும் வீட்டு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு ஃபிளார் பெட்டல்ஸ் எல்லாம் வருது. சோன்ஜே அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. தேங்க்யூ சொன்னப்போ இந்த காம்படிஷன் மட்டும் இல்ல, உலகத்துல எங்க ஒரு காம்படிஷன் நடக்கிறப்பையும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணா அங்க வருவேன். நீ வேற டைம்ல இருந்தாலும் டைம் டிராவல் பண்ணி வந்து கூட உன்னை பார்ப்பேன், ஏன்னா நான் உன்னோட ஃபேன் அப்படின்னு இம்சோல் சொல்றாங்க. இவ்வளவு நாள் ஃபேனாவே இருப்ப, உன்னை எனக்கு பிடிக்கும்னு சோன்ஜே சொல்ல ட்ரை பண்றப்போ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட இம்சோல் ஃபேனா இல்லாம எப்படி சோன்ஜே கூட இருக்க முடியும்னு அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரும்போது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்டுறாங்க. சோன்ஜே முழிச்சிட்டு இருக்கப்போ அப்பதான் தெரியுது அந்த ஃபிளவர்ஸ் இன்யூக் போட்டுட்டு இருந்ததுன்னு. இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லா எல்லாத்தையும் அவரும் கேட்டுடுறாரு. ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் இன்யூக் ஃபீலிங்ஸ் எல்லாம் சூப்பரா சொல்லிடுவேன்னு சொன்னா இதுதான் சூப்பரா, இதுக்குதான் நான் ஃபிளவர் பெட்டல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணனான்னு கேக்குறாரு. கடுப்புல இருந்த சோன்ஜே இன்யூக் அடிக்க சரி விடு, ஏதோ டைலாக் பேசினா அட்லீஸ்ட் டம்ப் பண்ணலையே உன்ன அப்படின்னு என்கரேஜ் பண்றாரு. சோன்ஜேவை பார்க்க பூலுக்கு போறாங்க இம்சோல். அங்க வர தேசாங் என்ன பாட்டி வியூ நல்லா இருக்கா, என்ன பார்க்க தான் வருவேன்னு நினைச்சா இங்க நின்னுட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இந்த மாதிரி நீ என்ன பண்ணாலும் என் அட்டென்ஷன் உனக்கு கிடைக்காது, ஏன்னா நீ என் டைப் இல்லைன்னு சொல்றாரு. ரொம்ப நன்றி, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ பைத்தியம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ அதை வாபஸ் வாங்கிக்கலான்னு சொல்றாங்க இம்சோல். அதுக்கு தேசாங் அப்படியெல்லாம் வாபஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. தேசாங்க்கு ஒரு மெசேஜ் வருது. அவரோட ஃபாலோவர் ஏன் என் கால்ஸ் எல்லாம் இக்னோர் பண்றான்னு கேக்குறாங்க. தேசாங் இம்சோல் கிட்ட பாட்டி ஒருத்தங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி தள்ளி போக வைக்கிறதுன்னு கேக்குறப்போ இம்சோல் பின்னாடி திரும்பி இப்படிதான் சொல்லிட்டு நடந்து போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு வெளியில சோன்ஜேயோட டீம்மேட் சோன்ஜேக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆகி காலையில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு இம்சோல் கிட்ட சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சோன்ஜேக்கு திரும்ப ஒரு ஷோல்டர் சர்ஜரி பண்ணணும், அது பண்ணா 80% ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் திரும்ப பண்ண ஆரம்பிக்கலாம், லெஃப்ட் ஷோல்டருங்கிறதுனால டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாரு. அப்பதான் கோச் கேக்குறாங்க, டெய்லி ஆக்டிவிட்டிஸே கஷ்டம்னா அப்ப ஸ்விம்மிங் கரியர்? டாக்டர் இந்த சர்ஜரி முடிஞ்சா ஒரு 3-4 இயர்ஸ் அட்லீஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன்ல இருக்கணும், இதுக்கு மேல ஸ்விம்மிங் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த ஷாக்கிங்கான நியூஸை ப்ராசஸ் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கும்போது சோன்ஜேக்கு அவங்க அப்பா கால் பண்றாரு. சோன்ஜே அந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுக்காக அவரோட அப்பா அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு ட்ரீட் கொடுத்துட்டு இருக்காரு. டாக்டர் கொடுத்த ஷாக்கே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்க சோன்ஜேக்கு அடுத்த ஷாக் கொடுக்கறது அவங்க அப்பா. ஆஸ்திரேலியால இருக்க கோச் கிட்ட கிளாஸ் அட்டென்ட் பண்ண காசு கட்டிட்டேன், பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் போட்டான்னு ஹாப்பியா சொல்றாரு. சோன்ஜே ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லாம செய்றீங்க, இதெல்லாம் எதுவும் வேணா கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணாலும் இந்த கிளாஸை நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன்னு கோவ
கோவத்துல சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்க அப்பா காரணம் கேட்க நான் ஸ்விம்மிங்க விட போறேன்னு ரொம்ப கோவமா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பின்னாடியே போய் அவங்க அப்பா ஸ்விம்மிங்க விட போறேன்னா என்ன, உனக்கு விளையாட்டா இருக்கான்னு கேக்குறாரு. விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன். இப்ப ஸ்விம்மிங்னாலே ரொம்ப வெறுப்பா இருக்கு, காம்படிஷன், இன்ஜுரி, ரீஹேப்னு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாரு. சோன்ஜியோட அப்பா ரொம்ப கோவமா, வாழ்க்கை ஃபுல்லா நீ ஸ்விம் மட்டும் தான் பண்ணிருக்க, இப்ப அதை விட்டுட்டு என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு. அது இல்லன்னா என்ன, வேற என்ன வேணா பண்ணலாம், எதுவுமே ஒர்க் ஆகலன்னா உங்க ரெஸ்டாரண்ட் நடத்துறேன்னு சொல்ற சோன்ஜிக்கு கிடைச்சது என்னமோ ஒரு அரை தான். ஸ்விம்மிங்க விட போறேன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு அவங்க அப்பா அமைச்சிடுறாரு. சோன்ஜியை பார்க்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர இம்சோல் இது எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. பாசமா கூப்பிட்ட இம்சோலை கூட திரும்பி பார்க்காம கோவத்துல ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. அவரோட லாக்கர்ல இருந்த ஸ்விம்மிங் கிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அவர் ஒட்டி வச்சிருந்த மோட்டிவேஷன் கோட்ஸ், அவர் பிரேக் பண்ணணும்னு நினைச்ச ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சுங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல டோரை வேகமா மூடி அதை அடிச்சு இது எதுவுமே இதுக்கு மேல இல்லைன்னு அழ ஆரம்பிக்கிறாரு. சோன்ஜியோட இன்ஜுரியை தடுக்க முடியாததுனால இம்சோல் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், ஃபேட்டை மாத்தவே முடியாதுன்னு. அப்போ ஒரு கேலண்டர் எடுத்து அவங்களோட டிராபிக் ஆக்சிடென்ட் நாள்ல டிராபிக் ஆக்சிடென்ட்னு எழுதி வைக்கிறதுக்கு ட்ரை பண்றப்போ அதுல எழுதவே முடியல. அப்ப ஆக்சிடென்ட்டையும் நிறுத்த முடியாது, சோன்ஜியையும் காப்பாற்ற முடியாதுன்னா அப்ப எதுக்குதான் இங்க இருக்கேன்னு எரிச்சலா இம்சோல் பெண்ணை தூக்கி போடுறாங்க. அடுத்த நாள் சோன்ஜியை மீட் பண்ண போனா ஆளே காணோம். ஆனா இன்யோக் வராரு. இன்யோக்க பார்த்த உடனே இம்சோலுக்கு முதல்ல ஞாபகம் வருது அவரோட ஃபேன்ஸ் தான். அவங்களாலதான் சோன்ஜிக்கு டிப்ரெஷன் ஆச்சுன்னு மைண்ட் வாய்ஸ்லயே திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் சோன்ஜியை பத்தி கேட்டுட்டு கொஞ்சம் அப்செட்டா இருக்கான் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இன்யோக் பின்னாடி திரும்பி பாருன்னு சொல்ல ஒரு பால் வந்து டமால்னு அவங்க மேல அடிச்சு கீழே விழுந்து மூக்குல ரத்தம். அது ஏற்கனவே நடந்த மாதிரி ஞாபகம் வந்து அப்புறம் தான் அதே நாள் அவங்க வீடு தீப்பிடிச்சது ஞாபகம் வருது. எப்படியாவது அதை நிறுத்திடணும்னு உடனே வேகமா கிளம்புறாங்க. வீட்டுல இம்கியோம் கிச்சன்ல ஏதோ சமைச்சிட்டு இருக்காரு. அப்ப அவங்க அம்மா கால் பண்ணி பில்டிங்ல ஏதோ ஒரு வீட்டோட டிரைனேஜ்ல பிளாக் இருக்கு, அதை அன்கிளாக் பண்ண சொல்றாங்க. 2 பர்னர்ல ஒன்ன மட்டும் ஆஃப் பண்ணிட்டு அம்மா சொன்ன வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த டைம்ல இம்சோல் அம்மாக்கும் அண்ணனுக்கும் மாத்தி மாத்தி கால் பண்ணி 2 பேருமே எடுக்கல. திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு ரோட்ல நின்றுட்டு இருக்கும்போது தேசாங் பைக்ல வராரு. இம்சோல் கிட்ட வந்து என்ன பாட்டி வெளில கிளம்பிட்டீங்களான்னு காமெடியா பேசுறப்போ வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட், கால் பண்ண எடுக்க மாட்டாங்க, அதனால கொண்டு போய் விடுறியான்னு கேக்குறாங்க. இம்சோல் சொன்னது சீரியஸா இருந்ததுனால தேசாங் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள யாருமே இல்லாதப்போ யூன்ஜு இம்சோலை தேடி உள்ள வராங்க. அப்போ பர்னர்ல தீ கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்குது. இங்கேயும் அந்த டாய்லெட்லாம் சுத்தம் பண்ணிட்டு உள்ள வரப்போ ஒரே ஸ்மெல்லா இருக்கிறதுனால யூன்ஜு இம்கியோம டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன சண்டை நடக்குது. அந்த சண்டையோட ஆர்வத்துல அந்த பக்கமா எரிஞ்சிட்டு இருந்த பர்னரை மறந்தாச்சு. கொஞ்சமா எரிஞ்சிட்டு இருந்த தீ படப்படான்னு கிச்சன் ஃபுல்லா பரவ அவ்வளோ நேரம் தீவிரமா சண்டை போட்டுட்டு இருந்த யூன்ஜுவும் இம்கியோமும் அப்பதான் அதை கவனிக்கிறாங்க. யூன்ஜு எல்லா படத்துல வர ஹீரோயின் மாதிரி மயக்கம் போட்டு விழுக இம்கியோம் அவங்களை தூக்கிட்டு மாடி கொண்டு போயிடுறாரு. அப்பதான் தேசோங்கும் இம்சோலும் உள்ள வராங்க. இம்சோல் முதல்ல தண்ணி ஊத்தி அணைக்க ட்ரை பண்றாங்க. அப்புறம் ஒரு வெட் கார்பெட் போடுறாங்க. இதெல்லாம் டேஞ்சர்னு சொன்ன தேசோங் பெரிய ஐடியாலாம் ஒண்ணும் பண்ணல, அவரோட ஜாக்கெட்டை கழட்டி தீ அணைக்க ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் தான் உள்ள இருந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டு வந்து கம்ப்ளீட்டா ஃபயரை புட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இம்சோலோட அம்மா வீட்டுக்கே வராங்க. ஹெல்ப் பண்ணதுக்கு இம்சோல் தேங்க்யூ சொல்லிட்டு பெரிய ட்ரீட்டா வச்சிடுறேன்னு ப்ராமிஸ் பண்றாங்க. தேசோங்கும் ஹாப்பி தான். ஆனா முதல் குறிக்கோள் கலாயிங்கிறதுனால என்ன பாட்டி அப்படியே டேட்டுக்கு கூப்பிடுறீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு. நீ ஹெல்ப் பண்ணதுனால விதியவே மாத்திட்டேன், அதுக்காக தான் இந்த ட்ரீட், வேணானா போன்னு சொல்லிடுறாங்க இம்சோல். ஷோல்டர் இன்ஜுரியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சோன்ஜியோட அப்பா இன்யோக் வீட்ல சோன்ஜியை மீட் பண்றாரு. இவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயத்தை யாராவது மறைப்பாங்களா? ஷோல்டர் இன்ஜுரின்னு சொல்லியிருந்தா யார் உன்னை திட்ட போறா, இல்ல உன்கிட்ட யார் கத்த போறா? அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லாம குவிட் பண்ண போறேன்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் கோச் சொல்லிதான் எனக்கு தெரியணுமான்னு சோன்ஜி கிட்ட கேக்குறாரு. ரொம்ப பெயின் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களேன்னு அப்பா கேட்ட உடனே எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த சோன்ஜி பர்ஸ்ட் அவுட் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாரு. முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த சர்ஜரியை முடிச்சிருக்கலாம், இதெல்லாம் தெரியாம நேத்து அடிச்சிட்டேன் வேறன்னு செக் பண்றாரு. நல்ல வேலை காயம் எதுவும் இல்லன்னு சொன்ன உடனே சோன்ஜி சிரிக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க வீக் ஆயிட்டீங்கப்பான்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போய் சர்ஜரி டேட் ஃபிக்ஸ் பண்ண முடிவெடுக்கிறாங்க. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்விம்மிங் எல்லாம் இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொன்னதை கேட்டு சோன்ஜி ஃபீல் ஆயிடுறாரு. கிளீன் என்ன அதை கேட்டுட்டு இருந்த இம்சோலும் சோகமாயிடுறாங்க. சோன்ஜி ரூமா விட்டு வெளில வந்து வாக் பண்ண வரப்போ இம்சோல் அழுதுட்டு இருந்ததையும் பாத்துடுறாரு. சோன்ஜி ஹாஸ்பிட்டல்ல இருந்த டைம் எல்லாமே இம்சோல் ஃபுட் அனுப்புறாங்க. சம்டைம்ஸ் லஞ்ச், சம்டைம்ஸ் காஃபி, அப்புறம் சோன்ஜியோட ஃபேவரட் கேண்டீஸும். ஆனா ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு சோன்ஜியை பார்க்க போகவே இல்லை. சோன்ஜி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன அப்புறம் இம்சோல் அவங்க பாட்டி குக் பண்ண ஒரு சிக்கன் டிஷ்ஷை
சோன்ஜியோட அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. இவ்வளோ ஹெல்ப் பண்ண பொண்ணாச்சேன்னு சோன்ஜியோட அப்பா ஒமேஜா சிரப்னு ஒன்ன கொடுத்து இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு தண்ணியில கலக்கி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு அனுப்பிச்சு விடுறாரு. அந்த சிறப்பை இம்சோல் ஒரே சிட்டிங்ல ஃபுல் ஜாரையும் குடிச்சு முடிச்சிடுறாங்க. ரூம்குள்ள ரொம்ப சூடா இருக்குன்னு ஜன்னல் ஓபன் பண்ணி நின்னுட்டு இருக்கும்போது சோன்ஜே அவங்க வீட்ல இருந்து வெளியே கிளம்புறத பார்த்துட்டு அவரை மீட் பண்ண இம்சோலும் கிளம்புறாங்க. சோன்ஜே ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்காந்து இனிமேல் இதுக்குள்ள இறங்கவே முடியாதுன்னு சோகமா யோசிச்சுட்டு இருக்கப்போ பின்னாடி அடுக்கி வச்சிருந்த சேர் டமால்னு கீழே விழுது. என்னன்னு பார்க்க போன சோன்ஜேக்கு ஒரே ஹாப்பினஸ். சோன்ஜே ஹாப்பினாலே வேற யாரா இருக்கும்? இம்சோல் தான். ஆனா இம்சோல் எந்திரிச்சு நடந்து வரதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு இம்சோல் நார்மலா இல்ல, தண்ணி அடிச்சிருக்காங்கன்னு. ட்ரிங்க் பண்ணிருக்கியான்னு சோன்ஜே கேட்க இல்லவே இல்லையேன்னு இம்சோல் சொன்னதுனால கிட்ட போய் ஸ்மெல் பண்ணி டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவ். நீ குடிச்சுதான் இருக்க போல, உன் ஃபேஸ் கூட ரெட்டா இருக்குன்னு சோன்ஜே சொன்னதும் என்ன சொல்றேன்னா அவங்க அப்பா கொடுத்த ஒமேஜா சிறப்பு தான் குடிச்சேன்னு கூலா சொல்றாங்க இம்சோல். எது எங்க அப்பா கொடுத்த சிறப்பா? அதுல எத்தனை பாட்டில் ஆல்கஹால் இருந்தது தெரியுமா? ஃபுல்லா குடிச்சிட்டியான்னு கேக்குறாரு. ஆல்கஹாலா? அதான் ரொம்ப சூடா இருக்கும்னு போதையிலேயே பேசுறாங்க. சோன்ஜே நீ ஓகே இல்லன்னு பாசமா கேட்டுட்டு இருக்கப்போ நல்லா ஸ்டெடியா இருக்கேன்னு சொல்லிட்டே கீழே விழுறாங்க. ஹீரோ அங்கேயே இருக்கிறப்போ இம்சோல பிடிக்காம இப்படி பிடிச்சாச்சு திரும்ப கீழே விழுந்துடாம இருக்க கூட்டிட்டு போய் ஒரு பெஞ்ச்ல உட்கார வைக்கிறாரு. சோன்ஜே லோவா ஃபீல் பண்றியா, ஒரு மாதிரியா இருக்குன்னு இம்சோல் சீரியஸா ஃபேஸா வச்சுட்டு சொல்றாங்க. சோன்ஜேக்கு புரியாம என்னன்னு கேட்க கியூட்டா சிரிச்சுட்டு பெர்ஃபெக்டா இருக்கேன்னு சொன்னேன். அது இம்சோல் பேசல, உள்ள போயிருக்க சரக்கு தான் பேசுதுன்னு சோன்ஜே ரியலைஸ் பண்றாரு. இம்சோல் அடுத்த பிக்கப் லைன் சொல்றாங்க. உன் எபிலிட்டிஸ்லாம் பபுள் மாதிரி இருக்கு. சோன்ஜே அதுக்கு அமைதியாரு பேசாதான்னு சொல்றாரு. அன்பிலீவபிளா இருக்குன்னு சொல்றாங்க இம்சோல். ஏன் உனக்கு இது பிடிக்கலையா? ஏன் அவ்வளவு ஜிங்கா இருக்க அப்படின்னு இம்சோல் சொல்ல சோன்ஜே என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நிறுத்துன்னு சொல்லிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு இம்சோல் அமேசிங்கா இருக்கேன்னு சொன்னேன்னு சொல்றாங்க. சோன்ஜேக்கு ஒரு ஷையாயி ஒரு பக்கமா திரும்பி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சோன்ஜேக்கு தினமும் பிடிச்சிருந்தாலும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இம்சோல் கிட்ட இது எதுவுமே காமெடியா இல்லை, நிறுத்துன்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் பாட்டு கேக்குறாங்க. பாட்டை கேட்டுட்டே தூங்கி விழுறாங்க இம்சோல். இம்சோல் தூங்கினாலே சோன்ஜேக்கு ஒரே வேலைதான், இம்சோல பிடிக்கிறது. அதை கரெக்டா பண்ணிடுறாரு. சோன்ஜே இம்சோல் கிட்ட இருந்து எந்திரிச்ச உடனே இம்சோல் சோன்ஜே பார்த்து திரும்ப கனவுன்னு நினைச்சிடறாங்க. சோன்ஜே சுத்தி ஒரே ஹாட்டா தெரியுது. இம்சோலோட ரூம்ல இருந்த கட் அவுட் பேசுதுன்னு நினைச்சு எக்ஸைட் ஆகி சோன்ஜே கிட்ட போறப்போ அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்த ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பட்டனை தெரியாம கிளிக் பண்ணிடுறாங்க. அப்படியே போதையில ஏதோ வளரிட்டே இம்சோல் பின்னாடி சாய சோன்ஜேக்கு இருக்கிற ஒரே வேலையை அவர் கரெக்டா பண்ணிடுறாரு. அப்ப கியூட்டா ஒரு மொமெண்ட் நடக்குது. இம்சோலோட ஃபேவரட் கேபாப் ஐடல் அவங்க முன்னாடியே நின்னுட்டு இருக்கப்போ அவரை டச் பண்ணி சோன்ஜேயை பார்த்து ஹாப்பியா சிரிக்கிறாங்க. சோன்ஜேக்கு எங்க இருந்து கட்ஸ் வந்ததுன்னு தெரியல. டைமிங்னு யோசிச்சுட்டு இருந்தத அப்போ இம்சோல் கிட்ட உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இம்சோல் இப்ப மாதிரி எப்பயும் சிரிச்சுட்டே இரு, நான் கூடயே இருப்பேன்னு சொல்றாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்ன, கிஸ் தான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறப்போ ஒரே தலைவலி. நைட் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டே போறப்போ ரெண்டு பேரும் பாட்டு கேட்ட வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. இம்சோலோட ரெக்கார்டர்ல ஒரு ரெக்கார்டிங் பிளே ஆகுது. அதுல முன்னத்து நாள் பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. பைத்தியம் மாதிரி பேசியிருக்கேன்னு இம்சோல் எம்பாரஸ் ஆயிடுறாங்க. தேசவங்க ஃபாலோ பண்ற பொண்ணு அவரை வழி மறைச்சு எதுக்கு இம்சோல பைக்ல கூட்டு போனா, என்ன எப்பயுமே நீ கூட்டு போனது இல்லையே, ரெண்டு பேரும் என்ன டேட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. தேசம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு திமிரா பதில் சொல்லிட்டு திரும்பி பார்க்க இம்சோல் அப்பதான் கரெக்டா ஸ்கூலுக்குள்ள நடந்து வராங்க. சோன்ஜேவும் அப்பதான் ஸ்கூலுக்குள்ள வராரு. நடந்து போயிட்டு இருக்கிற இம்சோலை பார்த்துட்டு பேச கிட்ட போறாரு. ரெக்கார்டிங்க கேட்டுட்டு இருந்த இம்சோல் ஃபுல்லா கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே தேசம் வந்து பேச வராரு. தேசம் இம்சோல் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமான்னு கேட்டத ஸ்கூல் மட்டும் இல்ல சோன்ஜேவும் கிட்ட நின்னே கேட்டுறாரு. அப்ப கரெக்டா வாட்ச்ல லைட் எரிஞ்சு திரும்ப சோன்ஜேயோட வாட்ச் கீழே விழுந்த அந்த ஸ்ட்ரீம்லயே கண்ணு முழிக்கிறாங்க இம்சோல். திரும்ப அந்த டைமுக்கு போயிடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இம்சோல்னால முடியல. ஆனா அந்த டைம்ல தேசம் கேட்ட கேள்விக்கு இம்சோல் எஸ்ன்னு பதில் சொல்றத சோன்ஜேவும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறாரு. என்ன நடக்குதுன்னே புரியாம யோசிச்சுட்டு இருக்க இம்சோலோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.